வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் நம்ம முன்னெச்சரிக்கையாக பண்ண வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இதில் இன்றைக்கி பேசப்படுற டாபிக் பார்த்திங்கன்னா, இயற்கை எதிரிகள், கோழிகளின் இயற்கை எதிரிகள்லாம் எது அதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி நம்ம கோழி குஞ்சுகளை நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம எப்பயுமே காலையில் கோழிகளை திறந்து விடும்போது இந்த மாதிரி 5லேருந்து 10 கிண்ணங்கள்லேருந்து இப்போ ட்ரேவில் திரும்ப நம்ம அள்ளி வச்சுருவோம். ஸோ நம்ம எப்பயும் பண்ணுறது தான் இன்றைக்குமே பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சில கோழிகள் சாப்பிட்டுட்டு திரும்ப மேய போயிடுவாங்க. கோழி குஞ்சோடு வச்சுட்டு ஒரு கோழி இருக்குது. நம்ம அப்பு வேறு பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு இந்த தீவனம் பிடிக்கும். ஏன்னா அந்த தீவனில் கருவாடு தூள் கலந்துருக்காங்க இல்லையா, அதனால் அப்புக்கும் பிடிக்கும். அதனால் நம்ம அப்பு துரத்தி விட்டு தான் தீவனமே வைக்க முடியும். சரி வாங்க. அதே போல் எப்பயுமே 2 பேட்ச் நம்மள்கிட்ட தீனி போட்டே ஆகணும். உள்ளே தீவனம் வைப்பேன். இதுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கேயும் இதே சைஸில் குஞ்சுங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும். அதில் ரொம்ப பயந்த குஞ்சுங்க எல்லாமே திரும்ப இங்கே வந்துடும். இங்கே வந்துச்சுன்னா அதுங்களுக்கு அரிசியும் கம்பும் கலந்து போட்டுருவேன். சாயந்தரம் அரிசி மட்டும் போடுவோம், சாயந்தரம் கம்பு மட்டும் போடுவோம், சாயந்தரம் 2 கலந்தும் போடுவேன். இப்போ கலந்து போட்டிருக்கதா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே போல் கோழியும் குஞ்சுகளோட 1 மாத கோழி குஞ்சுகளோட இருக்குது. வீடியோ போட்டு தான் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே விற்பனைக்கு தான். 1 மாத குஞ்சுகள் ஒரு 30 குஞ்சுகளும், 15 நாள் குஞ்சுங்க ஒரு 10 எண்ணிக்கையில் குஞ்சுகளும் விற்பனைக்கு இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். நம்ம ஊர் கடலூர் மாவட்டம், குறிஞ்சிப்பாடி வட்டம், ராஜாகுப்பம் கிராமம் நம்மளது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். சரி, இன்றைக்கி வாங்க டாபிக்குள்ளே போகலாம். அதாவது கோழிகளுக்கு இயற்கை எதிரிகள் பார்த்திங்க அப்படின்னா எண்ணற்றது இருக்குங்க. பறவைகள்னாவே விலங்குகள் எல்லாமே அதுங்களுக்கு அதாவது ஊனுண்ணி விலங்குகள் எல்லாமே அதுங்களுக்கு எதிரிகள் தான். நம்ம குஞ்சு பொறிக்கிறதுலேருந்து பார்ப்போம். குஞ்சு பொறிக்கிறதுலேருந்துன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கோழி முட்டை விட ஆரம்பிச்சதுன்னா பாம்பு பிரச்சனை நிறையா இருக்குங்க. நீங்கள் கோழி பண்ணை இருந்தாவே கோழியோடைய ஸ்மெல்லுக்கு, அதோடைய எச்சத்தோட ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா பாம்பு எங்கே இருந்தாலும் அது கவரப்படும். பாம்புகள் எங்கே இருந்தாலும் பண்ணையை தேடி வரும். ஸோ அதனால் அதுதான் இயற்கை எதிரி. அது என்ன பண்ணும், கோழி இருக்கும்போதும் சரி இல்லாத போதும் சரி முட்டைகள்லாம் விழுங்கிடும். சரிங்களா? அன்றைக்கி ஒரு பாம்பு அப்படி தான் பண்ண நுழைஞ்சி செஞ்சது. நல்ல பாம்பு ஒரு 5 முட்டைகளை ஃபுல்லாக முழுங்கிட்டு நகர முடியாமல் படுத்து கிடந்துச்சு. அந்த அளவுக்கு அது ஒரு இயற்கை எதிரியாக இருக்கும். இதுக்கு என்னங்க ப்ரிகாஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள் பண்ணையை சுற்றியும் நீங்கள் மீன் வலையை கட்டிடணும். பாம்பு உள்ளே வராத மாதிரி மீன் வலை கட்டிடணும். டெய்லியும் பண்ணையை சுத்தம் பண்ணிடணும். அந்த எச்சங்கள் இருக்கக்கூடாது. டெய்லியும் சுத்தம் பண்ணி எச்சங்களை தூரமாக போய் கொட்டிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பண்ணையை சுற்றி வசம்பு தண்ணியை நீங்கள் அரைச்சி தண்ணியில் கலந்து ஃபுல்லாக தெளிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிறிய நங்கை பெரிய நங்கைன்னு சொல்லுவாங்க. பாம்பு அந்த செடி பக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் பேச்சு வழக்கில் கேட்டது தான். எனக்கும் ஃபுல்லாக தெரியாது. அதனால் சொல்கிறேன். அதை நீங்கள் சிறிய நங்கை இது மாதிரி செடிகளை வேலியில் சுற்றி நீங்கள் வைக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு பொரிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் எலி தொல்லை இருக்கும். சில எலி இருட்டாக இருந்துச்சுன்னா குஞ்சுகளை கடிச்சு போட்டுரும் எலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீரி, கழுகு, அதுக்கப்புறம் வல்லூரி, காக்கா, இது நாய், இது எல்லாமே இயற்கை எதிரிகள் தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறேன். எலிக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பூனை வளர்க்கலாம். சில இடத்துல பூனைகளே குஞ்சில் பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் பழக்கின பூனைகள் ஒன்றும் பண்ணாது. அந்த பூனை சத்தம் கேட்டாவே எலிகள் வராதுன்னு சொல்லுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, கீரிக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நாய் வளங்க. நாய் வளர்க்கும்போது எங்கேயாவது கீரி சத்தம் கேட்கும்போது நீங்கள் நாயை துரத்தி விட்டீங்க அப்படின்னா, அது போகிறத பார்த்துட்டு கீரி அந்த சைடு வரவே வராது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு நாயை பார்த்தா பயம். அதனால் கீரிகள் இருக்கிற இடத்துல வேட்டை நாய்கள் கொஞ்சம் வளர்த்து நீங்கள் அதை வச்சு கீரிகள்கிட்ட கோழிகளை பாதுகாக்கலாம். நாய்கள்கிட்டையும் அப்படி தான். வெளி நாய்கள்லேருந்து நம்ம கோழிகளை பாதுகாக்கணும்னா, நம்ம வீட்டில் 2 நாய் நல்லா ஸ்ட்ராங்கான நாயாக இருந்து நல்லா வேட்டை நாயாக இருந்துச்சுன்னா, மற்ற நாய்களில் உள்ளே விடாமல் இது நமக்கு அடித்து பாதுகாக்கும். அப்படி நீங்கள் வளர்க்கலாம்.
மீதி வந்து இந்த வல்லூரி, கீரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஷெட்டுக்குள்ளேயே வளர்த்தா பிரச்சனை வராது. மேய்ச்சல் இடம் இருக்கு அப்படின்னா, மேய்ச்சல் இடத்துலலாம் மேல நாங்க சின்ன வயசுல குஞ்சு பொரிச்சா என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த டேப்பர் கால்ல டேப் இருக்கும் இல்லையா? அந்த கேசெட்ல ஒரு டேப் மாரி இருக்கும். அத வந்து எங்க கோழி எங்கெல்லாம் மேயுதோ அங்கலாம் சுத்தி விட்டுருவோம். சுத்தி விடும்போது அது வந்து இப்ப இந்த சூரிய ஒளி படும்போது அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இந்த ஃப்ளாஷ் ஆகும் இல்லையா? இந்த ஃப்ளாஷ் ஆகும்போது ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இல்லையா? அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது அத பார்த்துட்டு இந்த கழுகோ, காக்காவோ, குருவியோ கீழ இறங்காதுன்னு சொல்லி நாங்க கட்டி விடுவோம். நம்ம இப்ப என்ன பண்ணலான்னா, அதே போல மீன் வலைகள்ல பெரிய கண் இப்ப பாம்பு கட்டுறது வந்து ரொம்ப சின்ன சின்ன கண்ணா இருக்கணும். இந்த கீரி, வல்லூரி, கழுகு கட்டுறது பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய வலையா இருக்கிற அளவுக்கு பெரிய வலைய எடுத்து நீங்க வந்து ஒரு ஷெட்டு ஃபுல்லாவே நீங்க கட்டிக்கலாம். ஷெட்ட சுத்திட்டு நாங்க வந்து ஒரு 20 சென்ட்ல வளர்க்குறோம், 10 சென்ட்ல வளர்க்குறோம்னா, அந்த ஷெட்டு ஃபுல்லா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து அத மேல கட்டிடலாம். இது குருவி, கீரைலாம் எதுவுமே கீழ இறங்காம பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கோழி வளர்ந்ததுக்கு அப்புறமும், கோழி ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு இந்த பிரச்சனைகள் வரும். எதுகிட்ட இருந்துன்னா, கீரிகிட்ட இருந்தும், நாய்கிட்ட இருந்தும், நமக்கு நரி இதுகிட்டலாம் இருந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும். நரி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நைட்லலாம் வரும். அதனால அது பிரச்சனை இருக்காது. ஆனா நரி புடிச்சிட்டு போயிருச்சு கோழிகளன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஏன்னா, வீடுகள்ல கூண்டு கீழ இருக்கும். அவங்க நைட்டு தூங்கிடுவாங்க. நரிகள் வந்து காலையில நைட் வந்து புடிச்சிட்டு போயிரும். அதையும் நான் கேள்விப்பட்டுருக்கேன். காட்டு பூனைகள் வரும். இந்த மாரியான இயற்கை எதிரிகள் கோழிகளுக்கு ரொம்ப 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 அதிகம். அதுங்கள்ட்டருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ப தான் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நான் சொன்ன மாரி ஒவ்வொன்னா செஞ்சு வைக்கணும். கூண்டுகள் இரவுல வந்து இந்த நரியோ, இல்ல நாயோ பிடிக்காம இருக்குதுன்னா, கூண்டுகள ஸ்ட்ராங்கா பண்ணணும். நல்லா அதுபோல கூண்டுகளையும் நீங்க பூட்டி வச்சிரணும். அந்த மாரி பூட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அ இதுதாங்க வந்து இயற்கை எதிரிகள். இயற்கை எதிரிகளிலிருந்து நம்ம கோழிகள பாதுகாக்கும் முறைகள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பிரச்சனை லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.